We will start the session in 2 minutes. Meanwhile, if you have any doubts in the previous session, you can ask me. I will be telling you the purpose of these classes. We are into foundation course. For all those who are new, what we are doing here is a foundation course. நம்ம பண்றது ஒரு foundation course. Foundation course meaning என்ன அப்படின்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போட்டித் தேர்வுக்கும் ஐஏஎஸ் இருக்கட்டும், ஐபிஎஸ் இருக்கும், டிஎன்பிசியா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கும், எஸ்எஸ்சி, இதுக்கு தேவையான கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மென்டல் எபிலிட்டி, இந்தியன் பாலிடிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது வேரியிங் லெவல்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டியில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ஓகே. இந்த ஏரியா எல்லாமே படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா போட்டி தேர்வுகளும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும் கேண்டிடேட்ஸ். ஸோ அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இந்த சம்மர் மே 2024 ஜூன் 10th வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகே. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்கும் we are going to teach them or we are going to guide them in their career guidance program ரன் பண்ண போறோம். ஸோ நீங்க மீடியாக்குள்ள போகணுமா, பாலிடிக்ஸ்குள்ள போகணுமா, இல்ல இன்ஜினியரிங் குள்ள போகணுமா, மெடிசன் குள்ள போகணுமா, இல்ல அப்ராட் போகணுமா, ஐடி செக்டார் உள்ள போகணுமா, ஓகே, இல்ல சயின்டிஸ்ட் ஆகணுமா, இஸ்ரோ போகணுமா, இல்ல லா படிக்கணுமா, ஓகே, இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணுமா. ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஆர் மை செல்ஃப் ஓகே வில் பி டெல்லிங் யூ வாட் ஹவு மெனி, எவ்வளவு வருஷம் ஆகும், என்ன கெரியர் க்ரோத் இருக்கும், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கெரியர் கைடன்ஸ். ஸோ தட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி தே வாண்ட் இன் தேர் லைஃப் அண்ட் தே கேன் பர்சூ தேர் கெரியர். ஓகே. ஆஃப்டர் சூசிங் சம் இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்றதுக்கு இந்த 1 month எஸ்பெஷலி த நெக்ஸ்ட் 2 weeks வந்து குரூஷியலா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க அட்மிஷன்ஸ் போடுவீங்க. இந்த 2 weeksல நடக்கக்கூடிய கிளாஸஸ்ல we will be elaborately telling you what should be your preference, what should be your choice அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த கம்மிங் 5 days இந்த ஃப்ரைடேக்குள்ள மேக்ஸிமம் எல்லா ஏரியாஸையும் முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கெரியரை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ won't regret in the future. Many of our students, okay, especially from Tamil Nadu, they have a herd mentality, மந்தை மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஏதாவது ஒரு கோர்ஸ், கம்ப்யூட்டர் எடுத்தா எல்லாம் கம்ப்யூட்டர், ஐடி எடுத்தா ஐடி, மெக்கானிக்கல் எடுத்தா மெக்கானிக்கல், ஓகே, விஸ்காம் எடுத்தா எல்லாம் விஸ்காம். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், ஓகே, எந்த காலேஜ்ல எது பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்றாங்கன்னு தெரியாம அந்த பேரை பார்த்துட்டே வந்து என்ன பண்ணிடுவாங்க, கோர்ஸை ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணுவாங்க, ஐயோ இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றோமே, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றோமே, நான் வேற எதுல பண்ணியிருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தே வில் ஃபீல். ஸோ நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா ஒரு கிளியர் கெரியர் கைடன்ஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல அலாங் வித் த சப்ஜெக்ட்ஸ் we are going to give. Okay, so this will help the people to choose their career. இது 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. 11th, 8th, 9th, 10th, okay, all the students who are at the school level and even college level இருக்கவங்களுக்கு ஃபர்தரா வந்து அவங்க ஃபீல்டு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னு நினைச்சாலுமே இந்த செஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, and you can have a one-to-one meeting or you can most of you are connected in the group, and the groupல you are free to message, okay, what kind of information you want. Okay, or you have the number of the faculties here, the official number இருக்கு, அந்த official number I'll just type in the official number. Okay, so அதுக்கும் நீங்க questions வந்து raise பண்ணலாம். Okay, so you will be given immediate answer for all those things. Okay, so today's topic is how to read newspaper. Okay, how to read newspaper. சார் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குலாம் வந்து ஒரு கைடன்ஸ் கிளாஸ் தேவையானா, இப்போ இருக்கிற நியூஸ் ஏஜ் ஆஃப் போஸ்ட் ட்ரூத் அப்படின்றாங்க, அதாவது உண்மைக்கும் புறம்பான செய்திகளை கொடுப்பது. அப்புறம் த ஜெனரேஷன் ஆஃப் ஃபாஸ்ட் அண்ட் ஃபேக் நியூஸ் அப்படின்றாங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய வாட்ஸ்அப்ல, டெலகிராம்ல, சோஷியல் மீடியா, ட்விட்டர்ல நிறைய செய்திகள் வருது. ஆனால் எதுவுமே ட்ரூ அப்படின்றது நம்மளால நம்பிக்க முடியாது. ஃபாஸ்டா இருக்கு மெசேஜ், அது மாதிரி ஃபேக்கா இருக்கு, நிறைய ஃபேக்கா இருக்கு. நம்மளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய, நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அட்ராக்ட் பண்றதுக்கு தேவையான நியூஸ் அதிகமா இருக்கே தவிர்த்து எஜுகேஷன் வேல்யூ உள்ள, ஒருத்தருக்கு கல்வி தரக்கூடிய, இல்ல ஒருத்தரோட லைஃப் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய நியூஸ் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஓகே, ஸோ நவ் வி நீட் டு நோ ஹவு டு கல் அவுட் நியூஸ். ஓகே, ஜென்ரல் பப்ளிக் படிக்கிற நியூஸ் வேற, இருக்கிறவங்க வேற மாதிரி படிக்கணும். இப்போ நம்ம ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர்ன்ற டாபிக்கே எதுக்குன்னா, யாரெல்லாம் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பொசிஷன் போகணும்னு நினைக்கிறீங்களோ
நீங்க எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஒரு போட்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எப்படி படிக்கணும், குரூப் 1க்கு எப்படி படிக்கணும், குரூப் 3 and 4க்கு என்ன படிச்சா போதும், உங்க கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஐடிக்கான எக்ஸாம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் அதுக்கு எப்படி வந்து உங்களை தயாரிச்சுக்கிறது அப்படின்னா யூ நீட் டு ரீட் தி நியூஸ் செலக்டிவ்லி. எது படிக்கணும் எதை படிக்கக்கூடாது. நியூஸ் பேப்பர்ல நிறைய விஷயம் இருக்கு, அது எல்லாத்துக்காகவும் இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 ஹவர் எடுக்கும் முழுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா. பட் அதை பண்ணணுமான அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு நாளைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனா 1 ஹவர்க்குள்ள படிச்சு முடிக்கணும். ஓகே, அண்ட் பெஸ்ட் இஸ் 40 மினிட்ஸ். 40 மினிட்ஸ்க்கு மேல போற எந்த ரீடிங்குமே கரெக்டானது கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. ஸோ இந்த என்டையர் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன படிக்கணும், எதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும், அது எப்படி போட்டித் தேர்வில் நம்ம ஆளுங்களை ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ரீசனிங் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் த ரீசனிங் in this session. Why you have to read the newspaper, how it is going to benefit in IAS IPS exam, group 1 exams, உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், உங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதே மாதிரி ஜென்ரல் சிட்டிசன், ஓகே, ஆஸ் அ சிட்டிசன் ஆல்சோ யூ ஷுட் ரீட் த நியூஸ் பேப்பர். கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கரெக்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இன்னித்தோட நியூஸ் பேப்பர்ல இருந்து நான் சொல்லுவேன். ஓகே, நமக்கு கொடுக்கப்படுற கற்பிதங்கள், நிறைய நெரேட்டிவ்ஸ் நம்ம மத்தியில ஓடிட்டு இருக்கு. ஓகே, இவங்க தப்பு, அவங்க தப்பு, இது தப்பு, அது தப்பு, அரசாங்கத்துல கரப்ஷன் இருக்கு. ஓகே, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து ரொம்ப எப்போதுமே தப்பு செய்யறவங்க, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எப்போதுமே நல்லவங்க, ஒரு மதத்தினர் ரொம்ப நல்லவங்க, ஒரு மதத்தினர் எப்பொழுதுமே பிரச்சனை உண்டாக்குறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய கற்பிதங்கள் மித்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர்ல தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வித் ரீசனிங் வித் டேட்டா தரவுகளோட உங்களுக்கு தருவாங்க. ஓகே, ஸோ அதனால சாதாரண குடிமகன்களுக்கும் போட்டித் தேர்வு படிக்காதவங்களுக்கும் ஜென்ரல் சிட்டிசன்ஸ் எஸ்பெஷலி டீச்சர்ஸா இருக்கவங்க, சொசைட்டில ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், ஜட்ஜஸ், சிவில் சர்வன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா நியூஸ் பேப்பர். ஸோ ஈவன் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் கூட நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைத்தோட நியூஸ் பேப்பர்ல வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி எக்கனாமிக்ஸ் பேஜ்ல சொல்லியிருக்காங்க, மணி பேஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய முதலீடு பண்ணும்போது தங்க நகையில போடணுமா, இல்ல நிலத்துல போடணுமா, இல்ல ஒரு வீடு வாங்கணுமா, இல்ல ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்ல போடணுமா, இல்ல வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளூ சிப் கம்பெனிஸ், அது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் முடிஞ்சோன்னு புரியும். ஹை வேல்யூ கம்பெனிஸ், யூனிகார்ன் கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வெறும் ஐடியாவா தான் இருக்கும், ஆனால் ஃபியூச்சர்ல ஹிட் ஆகக்கூடிய ஒரு ஐடியா அப்படின்னா அந்த ஐடியால இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதோட ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கான சோர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, நீங்க இதே வெளியில ஒரு கோர்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி படிக்கணும் அப்படின்னா ஓகே யூ வில் பி ஆஸ்ட் டு பே அரௌண்ட் 1 lakh. 9 ரூபாய் கோர்ஸ், 99 ரூபா கோர்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. நான் அந்த கோர்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணாதான் எல்லா விஷயமும் கத்துக்க முடியும். அந்த விஷயம் ஃப்ரீயாவே நியூஸ் பேப்பர்ல வருது. ஓகே, ஃப்ரீயாவே நியூஸ் பேப்பர்ல கொடுக்குறாங்க, இன்டர்நெட்ல இருக்கு. நம்ம என்னன்னா சோம்பேறித்தனம் இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிற அந்த பழக்கம் இல்லாதனால எல்லாத்துக்கும் பே பண்ணி ஒரு நாலேஜ் கெயின் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் நார்மல் சிட்டிசன்ஸ். குறிப்பா போட்டித் தேர்வாளர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, கெரியர் கைடன்ஸ் போகணும், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், இவங்களுக்குலாம் வந்து நியூஸ் பேப்பர் இஸ் மஸ்ட். ஓகே, குட். ஸோ when we say who should be reading the newspaper, okay, I told you common people. போட்டி தேர்வு எடுத்துக்கணும்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா படிக்கணும், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கணும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல குரூப் 1 படிக்கணும், குரூப் 2 குரூப் 4 பேங்கிங், எஸ்எஸ்சி, மற்ற எல்லா சின்ன சின்ன எக்ஸாம் சிஏபிஎஃப், எஸ்ஐ, இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரொம்ப கம்மி. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் மிக மிக குறைவு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், கம்பைலேஷன், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் போகலாம், சீக்கிரமா படிக்கிறது. குரூப் 2 குரூப் 4க்கு கம்மியான மாதங்களில் படிக்கணும், நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஓகே, அதுக்கான கொஸ்டின்ஸும் வந்து அதிகமா கேட்கறது இல்லை அப்படின் போது நம்ம கம்பைலேஷன் படிச்சாலே போதும். இன்னொன்னு குரூப் 2 குரூப் 4 பேங்கிங் எஸ்எஸ்சி எல்லாம் சப்ஜெக்டிவ் கிடையாது, அனாலிசிஸ் கிடையாது, டைரக்டா ஃபேக்ட் ஓரியன்டட். ஸோ அப்போ மெட்டீரியல் படிச்சாலே உங்களால அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, எங்கெல்லாம் சப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் இருக்கோ, குரூப் 1 மெயின்ஸ் மாதிரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்க மெயின்ஸ் மாதிரியும் சப்ஜெக்டிவ் ஆன்சர்னா பேராகிராஃப்ல எழுதணும், ஒரு 1 பேஜ் ஃபுல்லா ஒரு ஆன்சர் எழுதணும், ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா. ஸோ அப்போ அங்க அதுக்கான ஃபார்டர் பாயிண்ட்ஸ்னா அதுக்கான தீனிங் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், அது கிடைக்கக்கூடிய இடம் நியூஸ் பேப்பர். ஓகே, அப்புறம் எப்படி எழுதுறது, அந்த ஃபார்மேட் பண்றது, ஸ்ட்ரக்சர் பண்றது, அட்ராக்டிவா எழுதுறது, அது வந்து நீங்க அன்கான்சியஸா பழகணும்னா அதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் மஸ்ட். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய விஷயத்த ஒரு கொஞ்சம் லைன்ஸ்ல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில் வளரணும்னா
ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்க நியூஸ் பேப்பர்ஸை படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் வந்துடும். ஸோ அதனால தான் நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் மஸ்ட் ஃபார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 எனி சப்ஜெக்ட் எனி எக்ஸாம் விச் இன்க்ளூட்ஸ் சப்ஜெக்டிவ் ரைட்டிங். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் சப்ஜெக்டிவ் ரைட்டிங் இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் நியூஸ் பேப்பர் ரீடிங் தேவை. ஓகே, இட் இஸ் அ மஸ்ட் ஒன். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி மற்ற ஸ்மால் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எனி இன்ஸ்டியூட் நம்ம எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட் செங்கோல் ஐஏஎஸ் அகாடமியும் வில் பி ரிலீசிங் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 வரும்போது குரூப் 2க்கான டிட்பிட்ஸ் ஒரு குரூப் 2க்கான பாயிண்ட் பை பாயிண்ட் ஃபேக்ட் ஃபார் த எக்ஸாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் மெட்டீரியல்ஸ், அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐம் நாட் ஜஸ்ட் இன்சிஸ்டிங் ஆன் மை அகாடமி பட் எனி குட் அகாடமி விச் இஸ் குட் அட் மார்க்கெட், அவங்களது ஒரு கம்பைலேஷன் மட்டும் வாங்கி நீங்கள் படித்தா. பட் ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கும் இதுக்கும் நான் நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டேன், நான் வந்து டைரெக்டாக வெறும் இன்ஸ்டியூட்ஸோட மேகசின்ஸ் மட்டுமே படித்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இட் ஹாஸ் லாட் ஆஃப் ட்ராபேக்ஸ். ஓகே, அது வந்து நாட் அ சக்சஸ்ஃபுல் வே. ஓகே, 100ல ஒருத்தர் தான் அந்த மாதிரி பண்ண முடியும், எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. அதுக்கு என்னென்ன ரீசன் வந்து ஐ வில் கம் அவுட். ஓகே, ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் ஆஸ் வென் we are coming. Okay, next we have to see why one must read the newspaper for competitive exam. Why? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் சார், வாட் நியூஸ் பேப்பர் டு ஸ்டடி சார், எதை வாங்குறது சார், எதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் த பெஸ்ட் நியூஸ் பேப்பர். நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, பட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு உங்களுக்கு 2 நியூஸ் பேப்பர் சஜஸ்ட் பண்றாங்க. ஒன்னு த ஹிந்து அண்ட் த இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகே, இது 2 தான், ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ். இதுல ஏதாவது ஒண்ணு படிச்சா போதும். ஓகே, ஜென்ரலா ஹிந்து படிக்கிறதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு சார், படிக்கிறது வந்து புரிய மாட்டேங்குது, ஹை லெவல் இங்கிலீஷா இருக்கு, அப்புறமேட்டு கொஞ்சம் லெப்டிஸ்ட் ஓரியன்டா இருக்கு, அதாவது இடதுசாரிகள் சைட்ல இருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க சைட்ல வந்து கன்க்ளூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஹிந்து நியூஸ் பேப்பர்ல. இல்லை டிராபேக் சொல்லுவாங்க. ஐ கிவ் எ சொல்யூஷன். நீங்க படிக்க படிக்க எல்லாம் ஈஸி ஆயிடும். இன்ஃபேக்ட் ஹிந்துல இருக்க வேர்ட்ஸ் எக்ஸாக்டா வந்து கான்ஸ்டியூஷன்ல டெக்ஸ்ட் புக்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் உங்க பேப்பர் திருத்தக்கூடிய எவாலுவேட்டர்ஸ் அவங்களும் ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் பெரும்பாலும் படிப்பாங்க. ஸோ அதனால த வேர்ட்ஸ் யூ கேன் ட்ரெயின் யுவர் செல்ஃப். செகண்ட், லெஃப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எனி நியூஸ் பேப்பர் வில் ஹேவ் அ ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன். எந்த நியூஸ் பேப்பருமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணும், ஒன்னுக்கு அப்போஸா இருக்கும். ஓகே, பிகாஸ் ஆல் ஆர் ஹியூமன் பீங்ஸ், ரைட்? வி ஆர் ஆல் பொலிட்டிக்கல். நம்ம ஹியூமன் பீங்ஸா இருந்தா, நம்ம பொலிட்டிக்கல் ஆக்டிவா இருந்தா, கவர்மெண்ட் மேல ஆர்வம் இருந்தா, மக்கள் பணியில் ஆர்வம் இருந்தா, நம்ம ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கும். மேபி அந்த கட்சியில இருக்க எல்லா விஷயங்களும் பாராட்டாம இருக்கலாம், பட் அந்த கட்சியுடைய கொள்கை ஐடியாலஜி நமக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, இது இந்த மாதிரியான கொள்கை வந்து இந்தியாவில செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கும். அதனால பொலிட்டிக்கல் எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் சைட்ல அவங்க பயஸ்டா தான் இருப்பாங்க. பயஸ் இல்லாம இருக்கிறதுன்றது ரோபோவால மட்டும்தான் முடியும். ஓகே, இப்பெல்லாம் சொல்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே, மனுஷன் கிரியேட் பண்ண ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது மனுஷன் மாதிரி சப்ஜெக்டிவா கொடுக்குது. ஓகே, அது ரீஜனல் பயஸ், அந்த டேட்டா என்டர் பண்ண இடம், அந்த டேட்டா வந்த இடம், அது யோசிச்சு இன்டெலிஜென்ஸே என்னன்னா சப்ஜெக்டிவா தான் இருக்கு, ரொம்ப அப்ஜெக்டிவா இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது ஒரு ட்ராபேக்கா. ஸோ ஈவன் கம்ப்யூட்டர்ஸ் ஆக்ட் பயஸ் பிகாஸ் தோஸ் ஹூ கிரியேட் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பயஸ். ஓகே, அவங்க வந்து ஒரு சைடை சார்ந்து இருப்பாங்க. ஸோ ஹிந்து லெஃப்ட் தான். அதனால என்ன பண்ணும், ஹிந்துவோட அனாலிசிஸ் எடுத்துக்கலாம், அவங்களுடைய ரைட்டப்ஸ், அவங்களுடைய டேட்டா, அவங்களுடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்க்கு நீங்க எடுத்துக்கலாம். கன்க்ளூஷன் உங்களுடைய ஓன் கன்க்ளூஷனா இருக்கும், பேஸ்ட் ஆன் த டேட்டா, பேஸ்ட் ஆன் வாட் யூ ஆர் கோயிங் டு பி. ஓகே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போறீங்க, யூனியன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ ஆஸ் அ பியூரோக்ராட், ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர், உங்களோட வியூ என்ன அப்படின்றத நீங்களே எழுதி வச்சுக்கலாம். யூ நீட் நாட் அக்ரி வித் த ஒப்பீனியன் ஆஃப் இந்து நியூஸ் பேப்பர், யூ நீட் நாட் அக்ரி வித் த கன்க்ளூஷன்ஸ், okay, inferences of the newspaper, but you should be very much appreciate the data, facts that is given, news which is given in the Hindi newspaper. So Indian Express பொறுத்த அளவுக்கு ரிலேட்டிவா ஈஸியா இருக்கும், அவங்க ஈஸியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வியூ என்னன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி சென்டர் ரைட். ஓகே, இவங்க இடதுசாரிகள்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி ரைட்டர்ஸ் வியூஸ்லாம் வந்து பாப்புலர் வியூஸா இருக்கும், அதாவது பெரும்பான்மையான மக்கள் ஒத்துக்கக்கூடிய ஒரு எண்ணமா இருக்கும். ஓகே, அதனாலதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய பேர் கம்ஃபர்டபுளா இருக்கும் படிக்கும்போது. ஏன்னா நீங்க நினைக்கிற விஷயத்தையும் அவங்க நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருப்பான், நீங்க கொண்டு வர கன்க்ளூஷன் அவங்க கொண்டு வந்திருப்பான். ஓகே, வேற ஹிந்துல அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கும், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவா இருக்கனால உங்களால அக்ரி பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் ரீட் த ஃபேக்ட் லைக் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் ஃபேக்ட் இஸ் குட். ஓகே, நமக்கு அதுதான் தேவை, டேட்டா கரெக்டா இருக்கும். ஓகே, ஓவர்லி பயஸ்டா இருக்காது. ஓகே, தில் ட்ரை டு அவாய்ட் தேர் பயஸ். அதுதான் இந்த 2 நியூஸ் பேப்பர்ஸையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம்.
சவுத் இந்தியால ஈஸியா கிடைக்கக்கூடிய பேப்பர்ஸ். சில நியூஸ் பேப்பர் லைக் டெலிகிராஃப், ஸ்டேட்ஸ்மேன் எல்லாமே ஈக்குவல் டு ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ், பட் தமிழ்நாட்டுல கிடைக்கிறது இல்ல. ஓகே, நியூ டெல்லியில தான் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணாலும் 2-3 days கழிச்சு தான் வந்து சேரும். ஓகே, அது வந்து ஓல்டு மெத்தட். ஓகே, ஸோ ரைட் நவ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹிந்து அண்ட் சார் நான் ஆன்லைன்ல வாங்கிப்பேன் அப்படின்னா அப்பயுமே ரிலேட்டிவா இந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இஸ் குட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். குரூப் 1 எக்ஸாமுக்கு எந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தினமணி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ஹிந்து தமிழ் திசை. ஓகே, ஸோ ஹிந்து தமிழ் திசை ஒரு ஃபாஸ்டான விஷயம் என்னன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான எடிட்டோரியல்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்க. ஓகே, ஸோ நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே இதாகும். பட் அது யாருக்குன்னா தமிழ் வழியில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்து தமிழ் திசை. ஓகே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் தமிழ் வழியில, தமிழ்ல தான் நான் மெயின்ஸ் எழுத போறேன் சார் அப்படின்னா தமிழ் நியூஸ் பேப்பர் தான் படிக்க முடியும் சார், என்னால இந்து இங்கிலீஷ்ல படிக்க முடியாதவங்களுக்கு அந்த பேப்பர். குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு தினமணி, ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு மற்றும் தமிழக அரசாங்கம், தமிழக புவியியல், வரலாறு, கலாச்சாரம் இதை பற்றியே முழுக்க முழுக்க கட்டுரைகளை வெளியிடும் ஒரு நாளிதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தினமணி தான். ஸோ அப்போ குரூப் 1க்கு தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கும். குரூப் 2, குரூப் 4 நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலோ ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்சினோ நீங்க தட்டிட்டு போய் அப்படியே எக்ஸாம் எழுதுனீங்கன்னா போதும். பெருசா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னால கிளியர் பண்ணணுன்ற அந்த இது வராது. வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் தட் யூ கேன் ஈஸிலி. ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வை நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். So just 10 seconds now, I'll be back. Okay, be online. We will continue on what is the need for reading the newspaper. Why newspaper should be read. Why newspaper reading, especially for IAS IPS examination. First point வந்து 2011 இந்த CSAT paper அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுல the word aptitude அப்படின்னா சூட்டபிலிட்டி, சிவில் சர்வீஸ்க்கு யாரு சூட்டபிள் அப்படின்றது தேர்ந்தெடுக்கிறது. ரைட், ஸோ சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அதாவது படிக்கிறத புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து புரிஞ்சுட்டு பதில் கொடுக்கணும். பேராகிராஃப்ல இருந்தா கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏறத்தாழ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுல அவுட் ஆஃப் 80 கொஸ்டின்ஸ் 10 to 15 கொஸ்டின்ஸ் வில் பி காம்ப்ரஹென்ஷன். ஒரு பர்டிகுலர் காம்ப்ரஹென்ஷன் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். யாருக்கெல்லாம் படிக்கிறத புரிஞ்சுட்டு பதில் சொல்ல முடியுமோ அந்த எபிலிட்டி இருந்தாலே, இதுக்கு தனியா படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிக்கிறத புரிஞ்சுட்டு இருந்தாலே ஆன்சர்ஸ் கரெக்டா எழுதிடலாம், ஃபுல் மார்க்ஸ் அதில் அட்டைன் பண்ணிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் பாதி கிணறு தாண்டின கதை. ஓகே சார், இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் எப்படி சார் படிக்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிறது, இந்த ஸ்கில் எப்படி வருது? அப்போ நிறைய டெக்னிக் சொல்லி தருவாங்க CSAT கிளாஸ்ல. பட் அந்த டெக்னிக்லாம் அப்ளை ஆகணும்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். யாரெல்லாம் ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஏன்னா டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சுக்கிறீங்க, புது புது வார்த்தைகள் கத்துக்கிறீங்க, புது புது டெர்மினாலஜிஸ் கத்துக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டுடைய ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கருத்தியல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடியாஸ் ஆர் கான்செப்ட்ஸ், கருத்தியல்கள்ல நீங்க வந்து கத்துக்குவீங்க. அப்படி நீங்க கத்துக்கும் போது அடுத்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போக ஆரம்பிக்கும். இது இட் வில் பி ரெகுலர் ப்ராக்டிஸ். ஸோ தனியா அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. நியூஸ் பேப்பர் படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க, பிளஸ் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ ஈஸியர் திங் ஃபார் யூ. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஆல்மோஸ்ட் பாதி இது என்ன. அப்புறம் இன்னொன்னு செகண்ட் இஸ் questions in UPSC IAS IPS examination. The questions will be in English and Hindi. Okay, even for essay உங்களோட ஆப்ஷனல் கொஸ்டினும் உங்களோட ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டினும் எந்த லாங்குவேஜ்ல இருக்கோ, இங்கிலீஷ்ல ஹிந்தில தான் இருக்கும், உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்காது. ஸோ கொஸ்டின்ல கேட்கிற ஏதோ ஒரு வார்த்தை புரியலனாலும் உங்களால கரெக்டா ஆன்சர் எழுத முடியாது. ஓகே, யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு எந்த போட்டித் தேர்வானாலும் கேட்கிற கேள்விக்கு ஆனா ரொம்ப சிறந்த பதில் கூட இல்ல, சார்ந்த பதில், அந்த கேள்விக்கான பதில் நீங்க கொடுத்துட்டீங்க
உங்க பாயிண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸ்பர்ட் பாயிண்டா இருக்க தேவையில்ல. பட் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே, உங்க எழுத்து மூலியமா தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். அப்போ கொஸ்டின் புரியுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல. ஓகே, அது புரியுறது இம்பார்ட்டன்ட்னா நீங்க என்ன பண்ணணும், நிறைய வேர்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு வேர்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நிறைய வேர்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா நீங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறது நல்லது. ஈவன் தமிழ் வழியில எக்ஸாம் எழுதுறவங்க கூட ஹிந்து இங்கிலீஷ் படிக்கிறது, ஹிந்து தமிழ் படிச்சுட்டு உடனே இங்கிலீஷ் ஹிந்து எடுத்து, இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஆர்டிகிள் ஆகுது, ஃபுல் நியூஸ் பேப்பர் படிக்கலனாலும் செலக்டட் ஆர்டிகல்ஸ் ஆகுது படிக்கிறது உங்களுக்கான கிரகிக்கும் தன்னை காம்ப்ரஹென்ஷன் வந்து ஈஸியா இருக்கும். பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட தான் கேட்பாங்க. ஸோ எனி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ், எனி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல யூஸ் பண்ண போறாங்கன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆயிருக்கும், ஏன்னா யூ ஆர் ரெகுலர் டு நியூஸ் பேப்பர். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்னால என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களால என்ன பண்ண முடியுது, சிசாட் ரீடிங் காம்பரன்ஷன் நல்ல மார்க் எடுக்க முடியும், கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுடைய மெயின்ஸ்ல மார்க்கை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபைன். நான் யூஸ்வலா மெயின்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நிறைய டேட்டா கொடுக்கணும், நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கணும், ஓகே, நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கணும், ஓகே, அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ் இல்லைன்னா மைண்ட் மேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைண்ட் மேப்ஸோ ஃப்ளோ சார்ட்ஸ், இது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம மைண்ட் மேப்ஸ்னே தனி கிளாஸ் இருக்கு, அது என்ன டைப் இருக்கு அப்படின்னு நம்ம குவாலிட்டியில ஒரு சில இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எப்படி மைண்ட் மேப் போடணும்னு ஆல்ரெடி கிளாஸ்ல பேசணும். பட் எக்ஸ்க்ளூசிவ்லி வி வில் ஹேவ் அ கிளாஸ் வேர் வி வில் பி டாக்கிங் அபவுட் ஹவ் தீஸ் திங்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எங்க பார்க்க முடியும், டெய்லி நியூஸ் பேப்பர்ல அட்லீஸ்ட் 2 நியூ ஐடியாஸாவது நீங்க கெயின் பண்ணுங்க. ஃப்ளோ சார்ட்டோ ஒரு டேட்டா பாயிண்ட், ஒரு கிராஃப் எப்படி போடுறது, ஓகே, கிராஃப் அதெல்லாம் வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து கத்துக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு கார்ட்டூனோ, ஏதோ ஒரு பிக்சரோ, இல்ல ஏதோ ஒரு ஃப்ளோ சார்ட், ஓகே, ஏதோ ஒரு டிசைன் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஏன்னா இருக்கிற அத்தனை ஆர்டிகல்ல சில ஆர்டிகல்ஸ் என்ன பண்றாங்க, பை சார்ட்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், மைண்ட் மேப்ஸ்ல கொடுத்தே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் அதர் மேகசின்ஸ், யோஜனான்னு ஒரு மேகசின் இருக்கு, அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். யோஜனா குருஷேத்தா மற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான இது, அது எக்ஸ்க்ளூசிவா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது பண்ணும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றனால. ஈவன் நீங்க குரூப் 1ல சப்ஜெக்டிவா எழுதணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல கொடுக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸ், அட்ராக்டிவான விஷயம், உங்களை எது அட்ராக்ட் பண்ணதோ அதை எடுத்து வச்சுங்க, அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா சயின்டிஃபிக்கா தான் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஒரு பர்டிகுலர் டயக்ராம் கொடுப்பான், ஒரு ஃப்ளோ சார்ட்டை கொடுப்பான், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணவும் தான் கொடுக்குறான். ஸோ அதை வந்து எடுத்து நீங்க எதில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய பேப்பர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட் கம்ஸ் த்ரூ ப்ராக்டிஸ். அப்புறம் இன்னொன்று ஆன்சர் ரைட்டிங். ஓகே, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற விஷயம், சார் எப்படி சார் மெயின்ஸ்க்கோ இதுக்கோ எந்த, நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஓகே, ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து அவங்களே ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பேஜ் கொடுத்துருக்காங்க, தலையங்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல இட் இஸ் லைக் என் எஸ்ஏ ஆர் இட் இஸ் லைக் ஏ ஷார்ட் ஆன்சர். எடிட்டோரியல் ஷார்ட் ஆன்சர், ஓப்பன் பேஜ்ன்றது ஒரு எஸ்ஏ. ஸோ ஒரு எஸ்ஏல அந்த எஸ்ஏஸை திருப்பி திருப்பி நீங்க படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடியாவை எப்படி லாஜிக்கலா ப்ரெசென்ட் பண்றது, நீங்க மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு தலைப்பை பத்தி, ஒரு டாபிக் பத்தி அதை எப்படி கான்சென்ட்ரேஷனா கொடுக்கறதுன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ் இருக்கும், வேரியஸ் டைப்ஸ்ல அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட அது இன்வைவ் ஆகும். அது கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் சயின்டிஃபிக்கா படிக்கும் போது அதுக்கு நம்ம கிளாஸ்ல சொல்லித்தரோம். ஒவ்வொரு எஸ்ஏ அன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் எஸ்ஏ எடுத்துட்டு அந்த டாபிக்ல என்ன டெக்னிக் கையாண்டிருக்காங்க, எதனால அது பிடிச்சிருக்கு, ஒரு பேட் எஸ்ஏ இருக்கு, அன்இம்ப்ரெசிவ் எஸ்ஏ இருக்குன்னா அது ஏன் வந்து அன்இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்றதையும் நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி when you read newspapers you will be able to develop a skill to write like what is there in the newspaper. ஓகே, ஸோ உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் வந்து மேம்படும். ஓகே, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிச்சு நம்ம நோட்ஸ் வேற எடுக்க போறோம். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கும்போது இன்னும் நமக்கு வந்து ஐடியாஸ் எப்படி லாஜிக்கலா ப்ரெசென்ட் பண்றது, மார்க்ஸ் எவ்வளவு அதிகமா வாங்குறது அப்படின்றது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க இதே கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் இதோ படிச்சாலும் சில கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ல அந்த லாஜிக்கல் கான்சிக்வன்ஸ் கொடுக்குறாங்க. பட் மெயின்லி they try to dump a lot of facts on you. Okay, lot of fact is being dumped on you. So when lot of facts is dumped on you, the logical thinking, analytical thinking ஆஸ்பெக்ட் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா அது வெறும் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான டெக்னிக்ஸ் பல விஷயமையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வை நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை 40 மினிட்ஸ்க்குள்ள படிக்கிறது எப்படின்றதுக்கும் டெக்னிக்ஸ்க்கு அதை பத்தியும் பேசுவோம். ஸோ அப்படி நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் பி அமங் த டாப்பர். ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான் ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ், சார் ஏப்ரல் 16 ரிசல்ட் வந்துச்சு,
அதுல எல்லாத்தோட டாப்பர்ஸோட பேட்டி கேட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் நியூஸ் பேப்பரே படிக்கல, கிளியர் பண்ணிட்டேன். அவங்க ரேங்க் ஏதோ 170 சம்திங். எஸ், ஐ டூ இமிடியட்லி சர்ச்ட் அபவுட் தட் பர்சன், saw that the person gave a statement, நியூஸ் பேப்பர் படிக்காம நான் கிளியர் பண்ணேன். ஸோ அந்த பையன்ட்ட வந்து இந்த 171 ரேங்க் வாங்கினவங்க அப்படி சொல்றாங்க. 1வது ரேங்க்ல இருந்து 10ஆம் ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா நான் நியூஸ் பேப்பர் படிக்கலன்ட்டு அப்படின்னு கேட்டேன். நோ, த ஆன்சர் இஸ் நோ. ஓகே, 10 to 50, 50 to 100, 171 பேர் 170 ரேங்க் வாங்கின ஒரு பர்சன் வந்து சொன்னது அதுபடியே நடப்பேன்னு நீங்க சொன்னேன். நீங்க யூ மே கெட் 171 ஆர் லெஸ் தென் தட், நாட் அபோவ் தட். ஓகே, 171 பேர்ல 170 பேர் ஒண்ணு பண்ணியிருக்கான், சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கான். ஒருத்தர் 1000த்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர், சில மேஜிக்கு, சில ரொம்ப அறிவுஜீவிகள் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே, எதுவுமே படிக்காம நம்ம இந்த ஜென்ரலா அடிப்படையான இது இல்லாம வந்துடலாம். ஆனா ரிமெம்பர், அந்த பர்சனுடைய பேக்ரவுண்ட் நான் போய் பார்த்தேன். அந்த 171 ரேங்க் அப்பா ஜேர்னலிஸ்ட். ஓகே, டெய்லி வந்து அன்னைக்கு அன்றாட நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, சின்ன வயசுல இருந்து நியூஸ் பாக்குற பழக்கம். ஓகே, நியூஸ் பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலனாலும் லிசன் டு நியூஸ், டிஸ்கஸ் அபவுட் நியூஸ், அண்ட் தட் பர்சன் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட் வின்னர் இன் குவிஸ் காம்படிஷன்ஸ், ஜெனரல் நாலேஜ், அக்குமுலேட்டட் நாலேஜ் இருக்குங்க சின்ன வயசுல இருந்து. அப்போ அவங்களுக்கு வந்து அது கை கொடுக்குது. ஓகே, ஸோ அன்கான்சியஸ்லி அவர் நியூஸ் பேப்பர் படிக்கலனாலும் நியூஸ் மூலயமா கெயின் ஆயிருக்கனால, ஓகே, மற்ற நெசசரி ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால அவர் பண்ணிட்டார். இப்போ நான் இந்த சொன்ன இந்த 4 விஷயம் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில்லு, டிராஃப்டிங் ஸ்கில்லு, மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஓகேங்க, நீங்க வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் படிச்சு போனீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. நான் அப்பயும் சொல்றேன் 100% பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்கு. பட் நியூஸ் பேப்பர் ரீடிங் 40 மினிட்ஸ்ல யூ எஃபிஷியன்ட்லி ரீட் நியூஸ் பேப்பர்னா நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸை கரெக்டா படிக்கும் பட்சத்துல டெஃபினெட்லி யூ வில் பி அ டாப்பர். ஓகே, உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே சொல்றோம், டூ ரீட் த நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க வேண்டாம்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்றதுக்கு காரணம் 3 ஹவர் ஆயிடுது, 4 ஹவர் ஆயிடுது. ஏன்னா எப்படி படிக்கணும்னு யாரும் சொல்லி தரதில்ல, எதை படிக்கணும் எதை விடணும்னு யாரும் சொல்லி தரதில்லை. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பரும் படிப்பீங்க, டைமுக்கும் முடிச்சிருவீங்க, அதர் சப்ஜெக்ட்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, யூ கேன் கம் அவுட் வித் ஃபிளைங் கலர்ஸ். ஓகே, ஒரு விஷயம் டிஃபிகல்ட்டா இருக்குன்றதுக்காக அதை விட்டுறக்கூடாதுங்க. எலிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்தலாமா? தமிழ்ல அழகான பழமொழி, எலிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்தலாம். அப்ப என்ன பண்ணும், எலி இருந்துச்சுன்னா எலியை எப்படி பிடிச்சி வெளியில போடுறதுன்னு பார்க்கணும். கரெக்டா? அதே மாதிரி ஒரு எக்ஸாம்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறது டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே, அது ஃபுல்லாவே விட்டுருங்க, அது ஈஸியான இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். அந்த விஷயத்தை எப்படி நம்ம எளிமைப்படுத்துறது, அதுல எப்படி நீங்க எக்ஸ்பர்ட் ஆகுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, கிளியர்? இந்த செக்மெண்ட் புரிஞ்சதா? So we are moving into the next segment. Okay, so time management in reading newspaper. 40 minutes la newspaper படிக்கணும். Okay, ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி, ஹவு டு ரீட் அப்படின்ற இதுல பத்தி பேசியிருப்பேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல விரும்பல. ஸோ இஃப் யூ ஹவ் மிஸ் தட் வீடியோ, the video is there in the YouTube of our Sengola IAS Academy. How to read effectively, how to read, revise and take notes அப்படின்ற டாபிக் கீழே I have spoken about how to read the time management. அதுல என்ன 2 டெக்னிக் நான் சொல்லலாம், ப்ரையாரிட்டி, ஓகே, அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இது 2 தான் டெக்னிக். ஓகே, ப்ரையாரிட்டைஸ் அப்படின்னா செலக்ட் பண்ணணும், எது தேவை அப்படின்றத செலக்ட் பண்ணணும். டிஸ்கிரிமினேட்னா எது தேவையில்லை அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பரை பொறுத்த அளவுக்கு இந்த ப்ரையாரிட்டி அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அதுலயே வந்து நான் ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு ஆர்டர் செலெக்ஷன் அப்படின்ற இன்னும் 2 டெக்னிக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ப்ரையாரிட்டி பண்றது அப்படின்னா ஆர்டர். ஒரு நியூஸ் பேப்பர் காலையில வந்து நம்ம கைக்கு வந்தோடனே, அது இந்துவா இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகணும், உங்க கைக்கு வந்துருச்சு. இல்ல இ பேப்பர் இருக்குன்னா, ஹார்ட் காப்பில இருக்கும்போது மெயின் நியூஸ் பேப்பருக்குள்ள டேப்லாய்ட் நியூஸ் பேப்பர்னு சொல்லி பிக்ஸ் பண்ணுவாங்க, டேப்லாய்ட் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் இது. அது வந்து எஜுகேஷனல் வேல்யூவாகவும் இல்ல பொலிட்டிக்கல் பப்ளிக் லைஃப் சம்மந்தம் இல்லாத, ஓகே, மக்களுக்கு விரும்பக்கூடிய இந்த கிசுக்கள், அப்புறமேட்டு இதை பத்தி, ட்ரெஸ் பத்தி, ஃபுட்டு பத்தி, ஓகே, நார்மலா ஓகே பீப்புளுடைய இந்த என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான இதுக்கு வந்து டேப்லாய்ட் இஸ் என்டர்டைனிங் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டேப்லாய்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க மெயின் பேப்பரோட, அதெல்லாம் தூக்கி வீசிடும். ஓகே, இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம். ஓகே, மேபி ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், மியூசிக் பத்தி சொல்லியிருக்கலாம், இல்ல புக்ஸ் பத்தி சொல்லியிருக்கலாம்,
இப்போதைக்கு அது தேவையில்லை. அப்படியே half the weight of the newspaper ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஸோ மெயின் பேப்பர் மட்டும் கை. ஓகே. ஸோ நம்ம டெய்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம், இல்ல எக்ஸசைஸே பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 minutes என்ன பண்ணுவோம், ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுவோமா? ஓகே, சும்மா கையை ஸ்ட்ரெச் பண்றது, ஓகே, லெக் ஸ்ட்ரெச் பண்றது. ஏன்னா திடீர்னு ஒரு எக்ஸசிவ் ஸ்ட்ரெயின் உங்க பாடியில கொடுத்தீங்கன்னா பாடி கஷ்டமாயிடும்னால யூ வில் ஹேவ் அ வார்ம் அப் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர் வாங்கின உடனே ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய மூணுல இருந்து 4 ஹெட்லைன்ஸ் இருக்கும். அந்த 4 ஹெட்லைன்ஸ்ல எந்த ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஓகே, எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் படிங்க. ஓகே, இங்க வந்து செலெக்ஷன் ப்ரையாரிட்டி டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. எக்ஸாம் ப்ரெஷரே வச்சுக்கிறீங்க. ஓகே, ஜஸ்ட் வார்மிங் அப் யுவர் மைண்ட். வார்மிங் அப் த மைண்ட் அப்படிங்கும்போது ரீடிங்கை ஃபாஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்படியே படிக்கணும். அப்போ விருப்பப்பட்டதை படிச்சீங்கன்னா தான் கொஞ்சம் மைண்ட் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஒரு 2 to 3 minutes ஆகும், அவ்வளவுதான். எக்ஸசைஸ் மாதிரி 5 minutes தான் இது பண்ணாததுல 2 minutes ஆஃப் ரீடிங். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ். இமீடியட்டா எங்கன்னா சென்டர் பேஜ் போயிடணும். எல்லா இதுலயும் சென்டர் எடிட்டோரியல் பேஜ், தலையங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் பி ஆல்மோஸ்ட் இந்த 10th பேஜ் ஆர் 11th பேஜ் யூஸ்வலி. ஓகே, ஸோ சார் அதுக்கு நடுவில் இருக்க பேஜஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் சார், அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, லோக்கல் நியூஸ் வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டான். ஓகே, சென்னையில என்ன நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு, ஓகே, லோக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணாங்க, ஓகே, யார் யார கொன்னா, என்ன திருடுனாங்க, ஓகே, இந்த நியூஸ் எல்லாம் உள்ள இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் காமன் மேனுக்கு. ஓகே, போட்டித் தேர்வாளர்கள் டைரக்டா என்ன பண்ணோம் பாருங்க. இன்னைக்கு இதுல we are having this page number 10. okay, page number 10 editorial page. okay, hope all of you can view that. yes, so இதுல நல்லா கவனிச்சுங்க. இந்த பேஜ், okay, this article, this one you have to read first, and then you will be having this. okay, these two are called as editorials. தலையங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நியூஸ் பேப்பர் அவங்களுடைய வியூ, இப்ப நடக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி தான் இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 2 ஆர்டிகல்ஸ் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்காங்க. அதோடைய எடிட்டோரியல். ஓகே, மாடஸ்ட் ரீபவுண்ட் அண்ட் கிளிக்பைட் பேப்பர் அப்படின்னு இது ரெண்டையும் கட்டாயம் படிக்கணும். புரியுதோ புரியலையோ படிக்கணும். ஓகே, ஸோ தென் யூ ஹாவ் டு கம் டு தி சேம் பேஜ். திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஓப்பன் பேஜ். யார் வேணா, அதாவது பத்திரிகை சாராது, அந்த பத்திரிகை இல்லாம எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது ஒரு ஆர்டிகல் இங்க எழுதியிருப்பாங்க, கீழே எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் இல்லாத நியூஸ். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பாலிடிக்ஸ். காங்கிரஸ் பத்தியோ, பிஜேபி பத்தியோ, டிஎம்கே ஏடிஎம்கே பத்தியோ, திரிணாமுல் காங்கிரஸ் பத்தியோ, பிஜு ஜனதா, அந்த மாதிரி கட்சிகள் பத்தி இருக்கிற நியூஸ் படிக்க வேண்டாம். சினிமா பிரபலங்களை பத்தி நியூஸ் படிக்க வேண்டாம். ஓகே, இல்ல ஒரு ஆர்டிகல் ஏதோ ஒன்று ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, அது வந்து நம்மளுடைய சிலபஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அது சம்பந்தம் இல்லாத ஒர்க்குன்னா அதை விட்டுறலாம். இல்ல அது நம்மளுடைய இதுக்கு தேவையானதா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். சிலபஸ் நமக்கு தெரியும், என்ன எக்ஸாம் எழுத போறோமோ சிலபஸ் தெரிஞ்சா அதுக்கு ஏத்த டாபிக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கலாம், இல்லைன்னா அதையும் விட்டுறலாம். ஓகே, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மாங்குன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் என்ன ஆகும், 4 hour ஆகும் நியூஸ் பேப்பர். ஓகே, அது உங்களுக்கு டைம் இருக்கு, யூஆர் என்ஜாயிங் யுவர் லெஷர், யூஆர் என்ஜாயிங் யுவர் ஹாலிடே, யூஆர் என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்மெண்ட். அந்த டைம்ல என்டையர் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், யூ ஹேவ் தட் ஃப்ரீடம். பட் அதர் டைம் யூ ஹேவ் டு செலக்ட் வாட் எக்ஸாக்ட்லி யூ ரெக்வயர். ஓகே, அது செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பா நம்ம எஃபிஷியன்டா நியூஸ் பேப்பரை படிக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த எடிட்டோரியல் பேஜ் முடிச்சோன்னா நெக்ஸ்ட் அது இந்த பேஜ் 10க்கு அப்புறம் 11. ஓகே, பேஜ் நம்பர் 11. பேஜ் நம்பர் 11ல இந்த பக்கம் இருக்கு இல்லையா, யூஸ்வலா திஸ் சைடு. ஓகே, ஸோ ஸ்டேட் ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வரும் ஹிந்துல. அந்த ஸ்டேட் ஆஃப் பிளேனா யூஸ்வலி பாலிடிக்ஸ் தான் இருக்கும் நியூஸ். அது வேண்டாம், கம்ப்ளீட்டா வேண்டாம், இந்த ஹெட்டிங்கே படிக்க வேண்டாம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓகே, இதுல இருக்கிற ஆர்டிக்கல் அது பொலிட்டிக்கல் நியூஸான்னு பார்க்கணும். பொலிட்டிக்கல் நியூஸா இருந்தா படிக்க கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் வேகான ஒரு நியூஸ் ஹெட்டிங்க பாத்துருந்தா யூஸ்வலா யூ ஷுட் சூஸ் ஹெட்டிங்க பாத்துருந்தீங்க. ஓகே, இது வந்து சூட்டபிளா, சப்தபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு இண்டிவிஜுவலுக்கான பிரச்சனை. பட் ஓவராலா மேரேஜ், இந்து மேரேஜ் ஆக்ட் இல்ல என்ன விஷயம் இருக்குன்னு சில ஃபோல்டர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், அது மட்டும் அண்டர்லைன் பண்ணி. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் த நியூஸ் பேப்பர் இதையும் விட்டுருங்க, இந்த பேஜ் ஃபுல்லா விட்டுருங்க. இது நெக்ஸ்ட் லெவல்ல வரும்போது எப்படி இதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுன்றது நம்ம கொஞ்சம் கிளாஸஸ் போயிடுச்சு, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சிலபஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க, நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அந்த ஐடியா எல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா
நம்மளால நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ ரைட் நவ் இதையும் விட்டுருங்க. கீழே திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா பாயிண்ட். ஓகே, பேஜ் நம்பர் 11ல ஓகே அடுத்த பேஜ்ல டேட்டா பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐடியா, அந்த ஐடியா ரிலேட்டடான டேட்டாவா இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொடுக்குற டேட்டா. இது நம்ம மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நான் சொல்ல இல்லைங்களா, நியூஸ் பேப்பர்ல சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டயக்ராம்ஸ் இங்க யூஸ் பண்ணிருக்காங்களா? டயக்ராம்ஸ், கிராஃப் ஒன்று இங்க யூஸ் பண்ணிருக்காங்களா? கிராஃப் யூஸ் பண்ணி அதே மாதிரி டாட் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா? ஸோ ஒரு டேட்டாவை எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ யூ ஷுட் பி ரீடிங் திஸ் டேட்டா பாயிண்ட். பட் லேட்டர் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றதுன்னா, நீங்க பிகினரா இருந்தா இப்போ அதை போட்டு உங்களோட மைண்டை குழப்ப வேண்டாம். ஓகே, யூ ஷால் வெயிட் ஃபார் யுவர் செகண்ட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, இப்போதைக்கு இதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் எவ்வளவு நாள் சார் இப்படி படிக்கிறது? நீங்க சொன்ன பிகினர் எப்போ? நாங்க பிகினர்ல இருந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் 1 மாசம் வரைக்கும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். யூஸ்வலா நியூஸ் பேப்பருக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, எடுக்கணும். உங்களோட போட்டித் தேர்வு எடுக்கணும். இந்த மே மாசம் ஓகே பாதியில இருந்து தொடங்குறோம் அப்படின்னா ஜூன் 15 1 மந்த்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கான ப்ராக்டிஸை வந்து ஏற்படுத்திக்கிங்க, அந்த பழக்கத்தை ஏற்படுத்திங்க. அதை ஏற்படுத்திட்டு ஃபாஸ்டா படிக்கிறதுக்கு பழகிட்டோம், நியூஸை செலக்ட் பண்ண பழகிட்டோம், அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கலாம். ஹவு டு மேக் நோட்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர், அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் சில மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. பேஸ்ட் வந்து நியூஸ், ஒவ்வொரு நியூஸ் ஐட்டம்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையா நியூஸ் எடுக்கணும். ஸோ அந்த டெக்னிக்கு தனியா ஒரு வீடியோல நம்ம பேசுவோம். ரைட் நவ் நோட்ஸ் எடுக்க வேணாம், பிகினர்ஸ்க்கு வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகே, அதே மாதிரி பிகினர்ஸுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க படிக்கும்போது இந்த எடிட்டோரியல்ஸ்லாம் படிக்கும்போது நிறைய எடிட்டோரியல்ஸ் உங்களுக்கு புரியாது. யூ won't be able to understand. ஓகே, அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே டெக்னிக் தான். ஹவு டு ரீட் அப்படின்னா, டோன்ட் வரி அபவுட் மெமரைசிங், டோன்ட் வரி அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, லைனா படிச்சுக்கிட்டே போகும்போது என்னென்ன கீவேர்ட்ஸ் உங்களுக்கு புரியலையோ, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, இது வந்து எக்கனாமி பத்தின ஒரு ஆர்டிகல். ஓகே, திஸ் இஸ் ரிலேட்டட் டு அன் எக்கனாமி ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல். ஓகே, இதுல இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஜிடிபின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹையர் அண்ட் குட்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அப்பர் இன்கம் ஹவுஸ் ஹோல்டு, பிரைவேட் கேபெக்ஸ். இந்த 5 வேர்ட்ஸ் தான் என்னன்னா டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். ஃப்ரெஷர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. இப்போ சொல்லும் போது யாருக்கும் புரிஞ்சிருக்காது, எனக்கு புரியும், ஏன்னா நான் ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஃபுல் நியூஸையும் படிச்சிடணும். டோன்ட் வரி அபவுட் த மீனிங், ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் மேக் ரவுண்ட் வேர் யூ டோன்ட் நோ த மீனிங். அதுக்கப்புறம் போய் டிக்ஷனரியில இதுக்கு மீனிங் பாருங்க. ஒரு ஜிடிபினா என்ன, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னா என்ன. ஓகே, இதை பத்தி வருஷம் கண்டிப்பா கேள்விகள் வருது, ஐஐபி ஜிடிபி பத்திலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஹையர் அண்ட் குட்ஸ்னா என்ன, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், எஃப்எம்சிஜினா என்ன, அதுவும் அந்த வேர்டு இதுல இருக்கு. எந்தெந்த குட்ஸை வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னு சொல்லி பாருங்க. ஐஐபியில 8 கோர் செக்டர்ஸ் இருக்கு, கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அந்த கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்னா பாருங்க, இங்கேயுமே கேபிட்டல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறமேட்டு கன்சூமர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி 2 வார்த்தை இருக்கு. அது ரெண்டுக்குமே அர்த்தம் பாருங்க. பார்த்துட்டு திருப்பி ஒரு டைம் எடிட்டோரியல் படிங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த கான்டெக்ட்ல அந்த வார்த்தையை படிக்கனால அர்த்தம் புரியும். நிறைய பேரு நான் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா, டிக்ஷனரி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா, யூ வில் டூ திஸ் ஒன் பேட் திங். ஒரு 10 வேர்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனா ஏ 10 இதுல ஏல இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் படிச்சு அதுக்கான மீனிங் 5 டைம் எழுதி பார்க்குறது. ஓகே, அதுதான் ஸ்கூல்ல உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற ஒரு டெக்னிக். அது மிகவும் தவிர்க்க வேண்டிய டெக்னிக். அதனால நீங்க எதுவும் பெருசா புரிஞ்சுக்க மாட்டீங்க. வேற யாராவது வந்து உங்களுக்கு அர்த்தம் கேட்டா அந்த அர்த்தம் தமிழ் அழகா சொல்லிடுவீங்க அந்த வார்த்தைக்கு, ஏன்னா நீங்க அதுக்கான முயற்சி எடுத்துருக்கீங்க. பட் அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமா, ஒரு பேராகிராஃப்ல அதை பயன்படுத்த முடியுமா, சரளமா ஆங்கிலத்துல பேச முடியுமா, ஒரு மொழியில வந்து வெக்காபுலரிஸ் நிறைய கத்துக்க முடியுமா, சொல்லாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேர்ட் வெக்காபுலரி. அந்த வெக்காபுலரிஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல எந்த வேர்டு அப்ராப்ரியேட்டா யூஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பா முடியாது அந்த மாதிரியான டெக்னிக்ல. பட் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்த படிச்சுட்டு எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிருங்க, கான்டெக்ட் வைஸ் அந்த வேர்ட்ஸை போய் டிக்ஷனரி பாத்துறீங்க, திருப்பி படிக்கிறீங்க, அந்த
செய்தியும் உங்களுக்கு புரிஞ்சிடும். பிளஸ் எப்படி ஒரு வார்த்தையை கையாண்டிருக்காங்க, ஓகே, ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னன்றது இன்னும் மனசுல ரொம்ப ஆழமா பதியும். ஏன்னா நீங்க வந்து பின்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தோட சேர்ந்து அந்த வார்த்தையை படிக்கிறீங்க. ஓகே, அப்போ அதோட ஒர்க் அதிகம், மைண்ட் நிறைய அதுல ஒர்க் ஆகும். வெறும் மனப்பாடம் பண்ற பகுதி மட்டும் இல்ல, அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய பகுதியும், ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுமே ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு மெமரி நிறைய இருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் வி ஆர் பிளானிங் டு கிவ் அ வீடியோ ஆன் ஹவு பிரெயின் ஒர்க்ஸ். ஓகே, ஏன்னா நடுவில் ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்லும் போது இந்த கான்செப்ட் சொல்றேன் நான். இது பிரெயின் இப்படி இருக்கும், உங்களோட திங்கிங் ப்ராசஸ் இப்படி இருக்கும், உங்க பாடி இப்படி ஒர்க் ஆகும், அதனால இப்படி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த கோர்வையா ஒரு வீடியோல we are going to talk about how brain works, ஓகே, ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றதையும் நம்ம தனியா பண்ணுவோம். ரைட் நவ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கும் போது வேர்ட்ஸை கான்டெக்ஸ்டுவலா அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அது அர்த்தமும் புரியும், எந்த இடத்துல பயன்படுத்தணும் கரெக்டா பயன்படுத்துவீங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஓகே ஆர்டர். ஓகே, ஆர்டர் சொல்லிட்டு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பேஜ் படிக்கணுமா, இப்ப வேண்டாம், லேட்டர் படிச்சுக்கலாம். எக்கனாமி பேஜ் படிக்கணுமா, செலக்டட் நியூஸ் படிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ எக்கனாமி மணி ரிலேட்டட் நியூஸ்னா அதை படிங்க. ஸோ எடிட்டோரியலுக்கு அப்புறம் இன்னும் 2 பகுதி இருக்கு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ், அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டியது எடிட்டோரியல், எடிட்டோரியலுக்கு அப்புறம் ஓப்பன் பேஜ். ஓகே, ஓப்பன் பேஜுக்கு அப்புறம் நீங்க படிக்க வேண்டியது ஓகே நேஷனல் நியூஸ். ரீஜன் நியூஸ் படிக்க வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி. டெல்லியில பப்ளிஷ் பண்ற நியூஸ் பேப்பர் டெல்லி ரிலேட்டட் ரீஜனல் நியூஸ் கொடுப்பாங்க, தமிழ்நாடுல பப்ளிஷ் பண்றது தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் கொடுப்பாங்க. ஓகே, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல பேஜ்க்கு மேல எழுதியிருக்கும், ஹிந்துல நேஷனல் நியூஸ்னு எழுதியிருக்கும். இப்போ எலெக்ஷன் டைம்ன்றனால நிறைய நியூஸ் ஃபுல்லாவே பாலிடிக்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஜேர்னலிஸ்டும் அதை தான் கவர் பண்ணுவாங்க, ஏன்னா மக்களுக்கு அதான் பிடிக்கும். ஸோ எலெக்ஷன் டைம்ல நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் நியூஸ் சுத்தமாவே அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்பெல்லாம் 15 மினிட்ஸ்க்கு மேல கண்டென்ட்டே கிடையாது நியூஸ் பேப்பர்ல, எலெக்ஷன் டைம்ன்றனால. ஓகே, எலெக்ஷன் கேம்பெயின் வந்து ஜூன் ஐ திங்க் மே 31 முடியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. மே 30, ஜூன் 4 வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட். ஜூன் மே 31 ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் அண்ட் ஜூன் 4 இஸ் கவுண்டிங் டேட். ஓகே, ஸோ நீங்க ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நேஷனல் நியூஸ் அப்படின்றத பார்க்கலாம். அது வரைக்கும் நேஷனல் நியூஸும் படிக்க தேவையில்லை, ஏன்னா அது பொலிட்டிக்கல் நியூஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 15 டேஸ்க்கு நேஷனல் நியூஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரீட் வேர்ல்ட் நியூஸ். ஓகே, அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமி. ஓகே, மேக்ரோ எக்கனாமி பேஜ், அதாவது எக்கனாமி பத்தி இருக்கக்கூடிய பேஜ்ல, நம்மளுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டவ இருக்கக்கூடிய பேஜ்ல அந்த மேக்ரோ எக்கனாமி மைக்ரோ எக்கனாமின்னு 2 விஷயம் இருக்கு. சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்றேன், இந்திய அரசாங்கத்தின் பொருளாதாரம், பொது பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடியது மேக்ரோ எக்கனாமி, பெரிய லெவல் எக்கனாமி. நம்மளுடைய உற்பத்தி திறன் என்ன, இப்போ வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ஆஃப் இந்தியா, தொழிற்சாலைகளுடைய உற்பத்தி திறன், அதை பத்தி தான் நியூஸ் இந்த வாரம் ஃபுல்லா போயிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் மேக்ரோ எக்கனாமி. ஒரு தனி கம்பெனி, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், காக்னிசன்ட், விப்ரோ, அதுக்கப்புறமேட்டு ஈக்விட்டி மார்க்கெட்ஸ், ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் மைக்ரோ எக்கனாமி. ஒரு பிரைவேட் கம்பெனி இது மைக்ரோ. கவர்மெண்டோடைய எக்கனாமி, எல்லா மக்களுக்குமான பொருளாதாரம் மேக்ரோ எக்கனாமி. ஸோ அரசாங்கம் சார்ந்த எல்லா மக்களுக்குமான எக்கனாமி, இந்தியாவுடைய பொருளாதாரம் பத்தி படிக்கிறீங்கன்னா அது மேக்ரோ எக்கனாமி. ஒரு தனி நிறுவனம் அல்ல தனி நபருடைய பொருளாதாரத்தை படிக்கிறீங்கன்னா அது மைக்ரோ எக்கனாமி. மைக்ரோ எக்கனாமி வேண்டாம், அதை பத்தி கொஸ்டின் ஆர்டிகல் வந்திருக்கு. ஓகே, டிராவலிங் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்னென்னலாம் நீங்க காஷியஸா இருக்கணும், எப்ப டிராவலிங் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்பெல்லாம் ரெட் பஸ்ல வந்துருச்சுன்னே ஒரு 50 பைசா இன்சூரன்ஸ் வருதா. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணாலும் டிராவலிங்க்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. எந்த டிராவலிங் இன்ஷூர் பண்ணணும், எவ்வளவு டியூரேஷனுக்கான இதுக்கு இன்ஷூர் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய அந்த டேட்டா ஆக்சுரியல் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டிஷன்ஸ் ஃபார் த இன்சூரன்ஸ், எந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதை பத்தி ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதை பத்தி எக்ஸாம்ல கேட்பானாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது தனி நபருக்கான ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ ஓவராலா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனை பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க, எத்தனை பேருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு, இன்சூரன்ஸ் பாதுகாப்பு இருக்கு, அதுவும் குறிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி இருக்கு, ஓகே, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி இருக்கு, ஓகே, ஆக்சிடென்ஷியல் இன்சூரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது. மற்றபடி நிறைய இந்த குட்டி குட்டி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து மைக்ரோ எக்கனாமி அதை பத்தி கேட்க மாட்டான். ஓகே, ஸோ மேக்ரோ எக்கனாமியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும்.
சார் இந்த மேக்ரோ எக்கனாமி மைக்ரோ எக்கனாமி எப்படி நாங்க பிரிச்சு எடுக்கிறது நியூஸ் பேப்பர்ல? ஒன்ஸ் அகேன் எக்கனாமி கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தான், ஓகே, குரூப் ஒன்னா இருக்கட்டும் இல்ல ஐஎஸ் ஐபிஎஸ் எக்கனாமி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஐடியா தெரிஞ்சிடும். ஏன்னா பேசிக் ஐடியா ஆஃப் எக்கனாமி தெரியும். ஸோ புக் படிக்கிறது இம்பார்ட்டன்ட், அது மூலியமா நியூஸ் பேப்பர் ஈஸி ஆகும். நியூஸ் பேப்பர் படிக்கிறனால புக்ல படிக்கிற கான்செப்ட் ஈஸி ஆகும். இட்ஸ் ரீஇன்ஃபோர்சிங் திங். நியூஸ் பேப்பர் ஏன் படிக்கணும்? இன்னொரு விஷயம், நீங்க படிக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே ப்ராக்டிகலா அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்படி ப்ராக்டிகலா அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் மெமரியும் கூடும். ஓகே, ஸோ வாட் ஐம் சஜஸ்டிங் இஸ் டு கோ ஃபார் த வேர்ல்ட் நியூஸ் அண்ட் தென் ஃபார் மேக்ரோ எக்கனாமி. இந்த ஆர்டர்ல படிங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் எடிட்டோரியல் ஓப்பன் பேஜ் மட்டும் படிச்சா போதும். பிகினர்ஸ், ஓகே, இந்த 3 மட்டும் படிங்க. நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் பத்தியோ மெமரி பத்தி கவலைப்பட வேண்டாம். இங்கெல்லாம் வார்த்தை புரியலையோ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டு திருப்பி போய் அந்த வார்த்தையை படிச்சுட்டு திருப்பி ஒரு டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு ஐடியா படிக்கும். நீங்களும் ப்ரிப்பரேஷன் மோடுக்குள்ள வர்றதுக்கு ஒரு இருக்கும். இது ஈஸியான ஒரு வேர்ல்டு தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். 1 மந்த்துக்கு அப்புறமேட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் நோட் மேக்கிங், ரீடிங் ஆல் தீஸ். ஸோ ஒவ்வொரு இதுவுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் நியூஸ்ல பயோலேட்ரல் ரிலேஷன் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒரு வெப்பன் சிஸ்டமோ இல்லை வந்து ஒரு நியூ டெக்னாலஜிக்கல் மிசைலோ ராக்கெட் சிஸ்டம்ஸோ வருது, டிஃபென்ஸ் சிஸ்டமோ வருது அப்படின்னா அதை பத்தி எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, பாலிடிக்ஸ்ல எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, ஓகே, அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலா எப்படி வந்து டைம் லைன் போட்டு நோட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை அப்புறம் எப்படி அதை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றது, ரிவிஷனுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்றது அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோல நியூஸ் பேப்பர் நோட் டேக்கிங் வீடியோ வந்து we will conduct. In that video we will be talking about it. Okay, fine. So this is related to that one. Okay, remaining and all will be easy. Okay, this is a great video on class. Then what is discrimination? Discrimination already நான் சொன்ன மாதிரி எந்த நியூஸ் தேவையில்லையோ அதை விட்டுறணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை படிக்க கூடாது. ஓகே, நம்ம எல்லா இடத்துலயும் படிக்கிறதுக்கு பேசிக் டெக்னிக் எனக்கு தெரியுமா, உங்களுக்கு பிடிச்சதை படிக்க கூடாது, எது தேவையோ அதை படிக்கணும். நீங்க படிக்கிற எக்ஸாம்க்கு எது தேவையோ அது படிக்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா நிறைய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 10 விஷயம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் வந்து ஆட்சியில செய்வேன். அவர் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நியூஸா படிச்சுக்கலாம். ஏன்னா அது கவர்மெண்டோட பாலிசி. இப்போ இட்ஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. ஓகே, இப்போ அது நமக்கு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசினாரு அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கும் படிக்கிறது. ஓகே, அந்த ஆர்வத்தை விட்டுருங்க. அது எக்ஸாமுக்கு தேவை கிடையாது. பிகாஸ் லைக் எவ்ரி பொலிட்டிஷியன் சே சம்திங் இன் த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ விச் வில் நாட் பி ஆஸ்க்ட் எக்ஸாக்ட்லி இன் த எக்ஸாமினேஷன். நான் இப்படி கேள்வி கேட்கலாம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்ற விஷயம் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கான காசு எங்க இருந்து வரும், ஓகே, give us an analysis how it can be implemented or whether it is just a electoral gimmick அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாமே தவிர்த்து என்ன எக்ஸாக்டா ப்ராமிஸ் பண்ணாங்க, இந்த கட்சி என்ன சொன்னாங்க அந்த கட்சி என்ன சொன்னாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஓகே, நியூஸ் பேப்பர் இன் 40 minutes டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா 40 minutesல தாராளம் முடியும். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க கிளாக் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இனிஷியலா வந்து 40 minutes ஆயிரணும்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் மேக் அ ரெக்கார்ட் ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் யூ ஆர் ஏபிள் டு மேக். அடுத்த நாள் வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இது ஒரு மெத்தடு. இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டைம் சார் இப்பதான் மே மாசம் நான் ஃப்ரீயா தான் இருக்க வீக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி செலக்டட் ஆர்டிகல்ஸ் மட்டும் படிச்சு எவ்வளவு அவர் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படியோ 1.5 hours ஆயிடும். 1.5 hours நான் சொன்ன அந்த 3 ஏரியா மட்டுமே, ஃபர்ஸ்ட் பேஜ், எடிட்டோரியல், ஓப்பன் பேஜ். ஃபுல் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 4.5 hours to 5 hours ஆகும். ஓகே, ஸோ 1 hour நான் சொன்னது வித்து 1 hour இருக்குன்னா அடுத்த நாள் மறுபடியும் கிளாக் வச்சு பாருங்க. 1 hour எடுத்ததை 1 hour 25 நிமிஷம் குள்ள முடிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 1 hour 20 minutes, அடுத்த 1 hour 15 minutes. நீங்க 5 minutes குறைக்கலாம், 10 minutes குறைக்கலாம். ஓகே, 5 minutes குறைக்கிறதே கொஞ்சம் கடினமான விஷயம். சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா நியூஸ் ஐட்டம் வந்துடும். ஓகே, மேனேஜ் பண்றது கஷ்டம். என்னைக்குமே தோண்டு போயிடக்கூடாது. உங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நாட் எவ்ரிடே. இன்னைக்கும் நாளைக்கு 2 நாள் வச்சு உங்களுடைய ஒரு 10 நாள் டேட்டா எவ்வளவு அவர்ஸ் முடிக்கிறீங்கன்னு பாருங்க. ஓகே, ஓரளவுக்கு சப்ஸ்டான்ஷியலா ஃபர்ஸ்ட் டேக்கும் 10th டேக்கும் குறைஞ்சிருக்கு டைம், நீங்க படிக்கக்கூடிய டைம். ஈவன் அது 10 நிமிஷம் குறைஞ்சிருந்தா கூட அது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் தான். ஓகே, யூ ஆர் ஆன் த ட்ராக் டு ரெகுலரைஸ் த நியூஸ் பேப்பர் அப்படின்ற அர்த்தம். ஸோ டோன்ட் ஸ்டடி வித்வுட் கிளாக். ரீடிங் டெக்னிக்கலா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கும் போதும் உங்க கண்ணு முன்னாடி கிளாக் இருக்கணும். ஓகே, யூ ஹேவ் டு ஸ்விட்ச் ஆன் அண்ட் டைமர் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி எவ்வளவு மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். இப்படி படிச்சீங்கன்னா தான் எஃபிஷியண்டா படிக்க முடியும், எக்ஸாமுக்கான எல்லா விஷயமும் படிக்க முடியும், நியூஸ் பேப்பரையும் படிச்சு நம்ம எஃபிஷியண்டா இருக்கலாம். ஓகே, நவ் த கொஸ்டின் தட் யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் இஸ்
சார், வாட் அபவுட் த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்? நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் ஈஸியா நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து தந்துடுறாங்க. நியூஸ் பேப்பர்ல இருந்து நோட்ஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், நான் கொஞ்சம் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி அடிஷனல் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஸோ அந்த வேலையெல்லாம் ஈஸி ஆக்கிடுறாங்க சார் அப்படின்னா, எஸ், குட், ஓகே. ஸோ வாட் இஸ் important is you have to take the newspaper. the the current affairs magazine should be helpful for you in completing your newspaper reading. காம்ப்ளிமெண்டா இருக்குமே தவிர்த்து ரீப்ளேஸ்மெண்டா இருக்கக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் இருக்கு, சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட ஐஏஎஸ் பார்லிமெண்ட் இருக்கு, இன்சைட்ஸ் இருக்கு, ராவ்ஸ் உடைய ஃபோக்கஸ் மேகசின் இருக்கு, வாஜிராம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐஏஎஸ் நிறைய நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அவங்களுடைய கரண்ட் மேகசின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஐஏஎஸ் பார்லிமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீசைஸா என்ன தேவையோ அதை அழகாக அனலிஸ் கொடுத்துருவாங்க. டெய்லி வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ்ல டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் கொடுத்துறாங்க, விச் இஸ் காம்ப்ரஹென்சிவ் அண்ட் குட் ஆல்சோ, டன் இன் அ வெரி ப்ரொஃபஷனல் மேனர். ஓகே, பட் இட் ஷுட் பி காம்ப்ளிமெண்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணிருக்கிறது கரெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க பண்ண அதே விஷயத்தை அங்கேயும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது யூ வில் நோ தட் ஓகே, ஹவ் டன் கரெக்ட். பட் இஃப் யூ மிஸ் சம்திங் அண்ட் தே ஹவ் டன் இட், இட் மீன்ஸ் தட் யூ ஹவ் டு ஹேவ் அ குட் ரீடிங். அடுத்து படிக்கும்போது அந்த ஏரியாஸையும் கவர் பண்ணணும். அதெல்லாம் நீங்க ஓவர் லுக் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அடுத்தது உள்ள இருக்க கண்டென்ட்ல எப்படி எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறாங்க, நீங்க எடுத்த நோட்ஸ் பாருங்க, அதை எடுத்து அப்போ எங்கெல்லாம் தப்பு பண்றீங்களோ அந்த ஏரியால திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்க இருக்கும். நேற்று பியூட்டிஃபுல்லா ஒரு வேர்டு படித்தேன். ஓகே, பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. ஓகே, அது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க. சும்மா பிராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமா அப்படின்னா, பிராக்டிஸ் டைம்ல நிறைய மிஸ்டேக் பண்ணணும், இந்த மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணணும், அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை அமெண்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்றதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் பெர்ஃபெக்ட் ஆவீங்க. டெய்லி கிரவுண்டுக்கு போறாங்க, எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிட முடியுமா? எல்லாரும் கிரவுண்ட்ல சேமா தான் பிராக்டிஸ் பண்ணணும், எல்லாரும் தோனி மாதிரி ஆடுறாங்க கிடையாது, ரைட்? We have the same set of people who regularly practice, but one performs well, another is not performing well. One is enhancing their capability, one is not able to enhancing their capability. So just practice, just consistency is not only the important thing. There is another thing that you must keep in mind. Consistency, you may consistent in attempting many things. Okay, don't fear to make mistakes, learn from the mistakes, amend the mistakes so that you don't repeat the mistake. ஓகே, ஸோ அந்த இதுக்கு என்ன பண்ணணும்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் இருந்தாலும் சரி, டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோஸ் இருந்தாலும் சரி, தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் த பிகினிங். ஸோ நீங்க நோட்ஸ் எடுக்கிற டைமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஓகே இதெல்லாம் நான் வந்து நோட்ஸ் எடுப்பேன் டிக் பண்ணிட்டு இதெல்லாம் நோட்ஸ் மைண்ட்லயே வச்சுட்டு பாருங்க. ஸோ ஒரு கம்பேரிசன்ல ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நீங்க கரெக்ட் பாத்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் அமெண்ட் யுவர் பாத் அப்படின்றது அர்த்தம். ஓகே, நம்ம இங்க அகாடமில, செங்கோல் ஐஏஎஸ் அகாடமில வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் we are going to have a separate session in which okay the mentors will check your notes and cross check whether you are going in the correct path. Okay, சாகர நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லாம, ஓகே ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க போற பாத் கரெக்டா அப்படின்னு செக் பண்றதா நல்லது. நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, இப்பதானே பிகின் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம செட்டில் ஆகும் பிப்ரவரி மாசம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணுவாங்க, they are lagging behind in many things. டெஸ்ட் எடுக்க தெரியல, கரெக்டா ஆன்சர்ஸ் போட முடியல, நிறைய டவுட்ஸ் வருது, நிறைய தப்பாகுது டெஸ்ட்ல, ஆன்சர் எழுத முடியல, நியூஸ் பேப்பர் ரெகுலரா படிக்க முடியல. நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு நினைச்சேன், இது வரைக்கும் நியூஸ் பேப்பர் சுத்தமா படிக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். எப்போ? பிப்ரவரி மாசம். ஸோ உங்களுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியதான் இங்க நம்மளோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோர்ஸ் உடைய ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் உடைய இம்பார்ட்டன்ட் கேம். குரூப் ஒன்லயும் அதே மாதிரி தான். டெய்லி ப்ராக்டிஸ். இன் ப்ராக்டிஸ் யூ ஆர் நாட் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ப்ராக்டிஸ், பட் we will ensure that you are making mistakes. தப்பு பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம், அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்றதுக்கு we will create questions. ஸோ அதனால தான் டெஸ்ட் we will be divided into two: practice test, mock test, யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்ல வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு இருக்காது. வேணும்னே உங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு, வேணும்னே நீங்க எந்த ஏரியாவை டச் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுக்கறதுக்காக இருக்கிற கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி we will prepare you to ஸ்டடி வாட் எக்ஸாக்ட்லி வாட், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் விடக்கூடாது, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றத ட்ரைன் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமேட்டு கொஸ்டின்ஸ் will change its nature between UPSC standard to test your analytical capabilities and your information wideness. எவ்வளவு வைடா நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே, rather than in-depth information, wide information
இஸ் வாட் யூபிஎஸ்சி இஸ் எக்ஸ்பெக்டிங். எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் வேணும் ஒரு பர்டிகுலர் பட் எல்லா ஃபீல்ட பத்தியும் கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், குரூப் 1 ஒரு பியூரோக்ராட்டா வரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, யூ மஸ்ட் நோ எவ்ரி திங். ஓகே, you must know something about everything. It is not everything about one thing. ஓகே, அதை வந்து நான் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. அதை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அண்ட் newspaper analysis will help you, but it complements your preparation, not completes your preparation. It does not replaces your preparation. சிம்பிளா சைக்காலஜில சொல்லிடுறாங்க. ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம கையில வருது, ஃபுல்லா டாப் டு பாட்டன் படிக்கிறீங்க. ஓகே, டாப் டு பாட்டன் படிக்கும் போது 100% நீங்க படிக்கிற விஷயத்துல அடுத்த நாள் வந்து 60% தான் ஞாபகம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நீங்க ரிவைஸ் பண்றதுல அடுத்த 30%, அப்புறமேட்டு 10, அப்புறமேட்டு ஏதோ ஒரு 2 பாயிண்ட் தான் ஞாபகம் இருக்கும், எல்லாம் மறந்து. அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, ரிவிஷன், ரெகுலர் பீரியாடிக்கல் ரிவிஷன் பண்ணும்போது அந்த 50 to 60% ரிட்டென்ஷன் ரேட் நமக்கு இருக்கும். அது 80% கூட கொண்டு போகலாம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயமா இருக்குது ரிவிஷனோட. when you work on a particular thing and then take notes and you read that notes, அதோட ரிட்டென்ஷன் ரேட்டு 50% கீழே குறையாது. ஏன்னா நீங்க அதை படிக்கிறீங்க, படிக்கிறது இன்னொரு இடத்துல நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, ரிசர்ச் பண்ணிட்டு எடுத்துறீங்க, நீங்க ஒரு ஆர்கனைஸ் பண்றீங்க. ஸோ உங்களுடைய எல்லா மைண்ட், ஓகே, உங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே இட்ஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் கெய்னிங் தட் நாலேஜ். அதுக்கான எஃபர்ட்ஸ் நிறைய எடுக்கிறீங்க. இன்னும் மல்டி சென்சார் ஆர்கன்ஸ் ஆர் ஒர்க்கிங், மல்டிபிள் சென்சர்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ ஆட்டோமேட்டிக்லி மெமரி வில் பி ஹையர். Okay, so that is why I insist that you read newspaper and take notes and use the current affairs magazine for stuff. Even current affairs magazine படிக்கும் போதும் கூட நான் என்ன இன்சிஸ்ட் பண்ணுவேன்னா, அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தவிர ஒரு ஸ்டெப் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல, ஃபர்தர் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா. அப்புறம் உங்களுக்கு நான் சில ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுப்பேன் நோட் மேக்கிங்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா எல்லா ஆர்டிகல், எல்லா மேகசினும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகலும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள வருமானது கஷ்டம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் டேக்கன் பை டிஃப்ரெண்ட் பீப்புள். One person may would have taken what is appropriate for examination. Some person may taken which is not required for examination. Excessive or unnecessary information இருக்கலாம், dumping of information இருக்கலாம். Okay, leaving out important information இருக்கலாம். Okay, so அப்போ என்ன பண்ணணும்னா, it should be acting as a complementary. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதி வச்சு. UPSC examination is a rat race. Okay, group 1 examination is a rat race. You must know what all others know. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சதை விட ஒரு படி மேலாகவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஒரு படி மேலாவே தெரிஞ்சதா என்ன பண்ண முடியும், உங்களால சக்சஸ் வர முடியும். அதனால ரீட் தெம், பட் யூஸ். அண்ட் இன்னொன்னு, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் படிக்கும்போது ஃபாஸ்டா படிப்பீங்க, இல்லைன்னா வந்து அதுலயே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பீங்க. ரீசெண்டா ஒரு பையனை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் வந்து படிச்சுற நியூஸ் பேப்பர் இது இல்லை, ஒரு மாசத்துல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டேக்கிங் 10 days to read. ஓகே, பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் நியூ. நியூஸ் பேப்பர் படிச்சு படிக்கும் போது உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இது பண்ணிட்டு மற்றதெல்லாம் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ உங்க ப்ரிப்பரேஷன் ரிவிஷனும் ஆகும். அட் த சேம் டைம் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் வாட் அதர்ஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல்சோ, அண்ட் யூ ஹேவ் அன் எட்ஜ் தட் யூ ஹவ் ஸ்டடிட் எக்ஸ்ட்ரா, ஒர்க் ஆன் எக்ஸ்ட்ரா, யூ ஹவ் கான் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா மைண்ட். ஒரு படி மேல நீங்க ஒர்க் பண்ணனால கண்டிப்பா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கூகுள் பண்ணுங்க. இப்போ இதுல ஒரு பெரிய தப்பு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கூகுள் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பமானதை கிளிக் பண்ணி ஒரே விஷயத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அதனால 2 ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், 2 டெக்னிக் நான் சொல்லித்தரேன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். 2 click ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நோட்ஸ் எடுக்கும் போதும் சரி, அல்லது ஃபர்தரா ரிசர்ச் பண்ணும் போதும் சரி. ஓகே, 2 click ஸ்ட்ராட்டஜி. ஓகே, 3 to 5 points நோட். இது மறுபடியும் அந்த நோட் மேக்கிங் சொல்லுவேன். நோட் மேக்கிங் எப்படி இருக்கணும், ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பாயிண்ட் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 5. முடியவே முடியல சார், 5 பாயிண்ட் இம்பார்ட்டன் தான், அது 10 பாயிண்ட் எழுதுறது, 15 பாயிண்ட் எழுதுறது எல்லாம் மறந்துருங்க. அதுக்கு 3 பாயிண்ட் மட்டுமே ஞாபகம் வந்து அந்த 3 பாயிண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 3 மார்க் பாயிண்ட் வந்து 10 மார்க் கொஸ்டின் கேட்கறான். ஓகே, 3 பாயிண்ட் எழுதுறீங்க, அந்த 3 பாயிண்ட்டுக்கு 3 எக்ஸாம்பிள் எழுதுறீங்க. ஓகே, 3 பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட் எழுதுறீங்க. இப்போ டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 10 பாயிண்ட். 10 மார்க்கு 7 மார்க் பாயிண்ட் போயிட்டே இருக்கலாம். அதுல 15 பாயிண்ட் படிச்சுட்டு 15மே மறந்து போச்சுன்னா வேஸ்ட். இல்ல அந்த 15 பாயிண்ட் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விட்டுட்டு நீங்க வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய தெரிஞ்சா என்ன பண்ணுவோம், லெஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுக்கும். கரெக்டா? ரொம்ப கம்மியான. அப்போ நீங்க எழுதும் போது
இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விட்டு மற்ற எல்லா கதையும் எழுதுவீங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுத மாட்டீங்க, கம்மி மார்க் வாங்க. ஜாஸ்தி படிக்கணும்னா அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ 2 click strategy 3 to 5 பாயிண்ட்ஸ் நோட் மேக்கிங். உங்களுக்கு நோட் மேக்கிறது 3ல இருந்து 5 பாயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கணும். ஓகே, 5 சென்டென்ஸ்ல தான் இருக்கணும், மினிமம் 3, முடியாத அளவுக்கு 5, இதுக்கு மேல போகவே போகக்கூடாது. அடுத்து 2 click strategy. ஓகே, ஒரு விஷயத்தை பத்தி ரிசர்ச் பண்றீங்க கூகுள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பத்தி படிப்பீங்க, அதுல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் படிக்கணும்னா கிளிக் பண்றீங்க, இன்னொரு பேஜ் போகும், அங்க போயிடணும்னா இன்னொரு கிளிக் பண்றதுக்கு ஆசை வரும், ஏதோ ஒரு புது கான்செப்ட் இருக்கும், ஓப்பன் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க, திருப்பி அடுத்த டாபிக் போயிடும். மேக்ஸிமம் யூ ஆர் அலோட் ஃபார் 2 clicks. ஓகே, 2 further researches in the online platform, not more than that. உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிறதுக்கு அந்த கவுண்ட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அதான் டிசிப்ளின். So I'll repeat. Okay, intense reading is not important, wider reading is important. Okay, அதனால 2 click strategy, 2 கிளிக்கு மேல ஃபர்தரா ஒரு டாபிக்ல ரிசர்ச் பண்ணாதீங்க, 2 ஆர்டிகிளுக்கு மேல ஒரு பிரச்சனை பத்தி படிக்காதீங்க, 2 அத்தன்டிக் வெப்சைட்ஸ்க்கு மேல போகாதீங்க, 2க்கு மேல எதுவுமே தப்பு, உங்க டைம் வேஸ்ட், அதே கவர் ஆயிடும். சார் இல்ல சார், ஒவ்வொரு ஆர்டிகல் புதுசா படிக்கும்போது ஒவ்வொரு ஆங்கிள் கிடைக்கும் சார், கிடைக்கும். யூ வில் பிகம் an expert, but you will not clear the exam. What do we want? Do you want to be an expert or you want to clear the exam? First clear the exam and work with the government. Automatically you become the expert on all the matters because of experience. Okay, so concentrate now on clearing the examination, not to become a knowledgeable person, not to become a, அது தானா நடக்கும். not to become நான் சொன்னது ஆக மாட்டீங்கன்னு சொல்ல, அது தானா நடக்கும், அதை பத்தி கவலை இல்லை. உங்க எய்ம் இப்போ எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை படிச்சு கிளியர் பண்ணணும். that is the smartest way. Okay, and other things fall in line.